அப்படியே போ அப்படியே போ காசு கேட்க மகாராஜா என்ன பண்றீங்க? அவர் இன்னும் ஒரு 10,000 ரூபாய் பணம் வச்சுக்கிற மாதிரி அதை தேடுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ரொம்ப தூரமா இருக்கக்கூடாது. நீங்க எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கணும். இன்னும் வரலாமா? பக்கத்துல ஒரு 4 மணி 4 மணி 5 ஆகுது. அம்மா 4 மணி எப்படி நம்ம ஒண்ணா இருக்கோமோ அது சும்மாட ஒரு சீன் அந்த குடியில நம்ம சந்தூர் முத்துக்குடியில போய் ஒரு சந்தூர் அத யாரையோ அந்த மாதிரி போட்டீங்க. நீங்க ஆலோசனை சொல்லணும். நீ ஆலோசனை சொல்லி கேட்கணும். அதெல்லாம் நடக்காது. அந்த பஞ்சப்படாத பணம் பத்தல. நான் வந்து இந்த பாகத்தை நான் உனக்கு சொல்றேன். மாமா ஆமா ஆமா மாமா சீக்கிரம் போங்க மாமா. போறதே போறீங்க. மூஞ்சில பாரு ஈமிக்குது பாரு தட்டிங்க குருட்சேத்திர பூமியிலே சகாதேவன் கைப்பற்றி சகுனி மாமா மாண்டா. அந்த கெட்ட பாவி
சாப்பிட்டா பாடுறாங்களா பின்பாட்டலாம் தாய் தந்தை என்ன சொன்னாங்க உன் பேச்ச நான் கேட்டனா நான் பேச்ச கேட்டனா பெற்ற தந்தை ஐயோ பாவி அலைய விட்டாயே எப்படி பேருக்கு நான் எங்க செல்றேன் இந்த அந்தி பொழுதாகி கொண்டிருக்கிறது இந்த அந்தி பொழுது அந்த காலத்து அந்த தனி பயிர் இவன் நின்று அவருக்கு ஓடி வந்தா என்னை பார்த்தா விட மாட்டாரே மகாராஜா ரொம்ப சோகமாகறாரு நானு ஏண்டா அவரு பையா ஒரு புடி மண்ணு அவரு மண்ணு அள்ளி கொடுறா எடுத்து போய் நானு மிளகா தோட்டத்துல அந்த மண்ணை தூணா பூச்சி எல்லாம் போயிடுனாங்க இப்படி மண்ணு அள்ளி போட அள்ளியாடா மண்ணதான் கீழே போட்டானே ஏங்க அடிக்கிறீங்க அம்மா ஏன் தேய்ச்சிக்க சொல்றேன் எந்த கையில மண்ணு என்னாச்சு என்னாச்சு ஐயோ ஓ மண் அலனல தம்பி அந்த மண்ணு நெகத்துல கூட ஒட்டி இருக்கணும் அப்ப எப்படி நான் பங்காளிக்கு மண்ணு கொடுப்பா ஒரு ஊசியினுடைய முனை எவ்வளவு இருக்கும் அது வைக்கிற இருக்கும் அது வச்சா ஒரு மண்ணு அந்த ஊசி நாட்டைக்கு கூடிய இடம் இருக்க மாட்டேங்க குடி மாட்டீங்க எள்ளு முனை மாத்திரம் இருக்கும் அது பூரா இருக்கும் அந்த எள்ளு முனை நாட்டால கிடைக்கும் தேவைய போய் அந்த தேவைய பசங்க நான் நாளுக்காரலாம் மண்ணு தர சொந்த பங்காளி உடம்பங்காளி சித்தப்ப பிள்ளைங்க அவங்களுக்கே ஊசி நாட்டை இடம் கொடுக்க மாட்டேன் மண்ணு கொடுக்க மாட்டேன்னவரு உன் மிளகா தோட்டத்து மண்ணு கொடுப்பாருடா சாவர நேரத்துல கூட என்ன புத்தி பாரு போயிட்டா போர் நின்றுடும் போர் நின்றுட்டா நான் ஜெயிச்சுட்டா நீ ஜெயிச்சுட்ட ஆனா நான் ஜெயிச்சுட்டா நான் முழுதும் நமக்கே நாடு முழுது நாளுக்கே நமக்கே நமக்கே எம்பளுக்கே எம்பளுக்கே
இப்படிப்பட்ட மண்ணை ஒரு பொழுது சரி ஒரு பொழுது அவனை காப்பாற்றுறேன் எனக்கு என்ன தருவாய் அதாவது யார் இருக்கிறது 66,000 வீதி ஒரு வீதிக்கு 66,000 அரண்மனை 66,000 சதுரத்துக்கு சதுரமான நாடு இந்த சதுரத்துக்கு சதுரமான நாட்டுல உனக்கு 33,000 வீதி உனக்கு நான் எழுதி வைக்கிறேன் உனக்கு எழுதி வைக்கிறேன் அந்த கேள்வி எழுதுவாங்க சரி உனக்கு எழுதி வைக்கிறேன் ஐயா காப்பாற்றி போய் இன்னும் ஒரு நாள் உன்னை காப்பாத்திட்டா கட்டாம குத்து ஆமா இந்த வாடகை ஒரு யோசனை சொல்லு நான் சொல்ற வார்த்தைங்க சொன்னாலும் செய்யறதா சத்தியமாக நீங்க இருக்கீங்க பரவாயில்ல சொல்றான் ஐயா சேசி பெத்தான் சேசி வெட்டுனது அப்படியே 10க்கு 10 பல்ல வெட்டி பல்லக்கு நல்லா ஆன வெட்டி ஒரு ஆறடி பழத்தை வெட்டி அதுல நீ படுத்துறீங்க நீங்க படுத்துறோம் அப்படின்னு மண்ணை எதுக்கு சொன்னேன் நான் பொழைக்கிறதுக்கு வாங்கி சொல்றேன் நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் ஆமா அப்படியே மண்ணை கழுவு மண்ணை மேல தருவேன் மேல கழுவி மேல கழித்து சேசி பண்ணி நிறுத்துவேன் எதுக்கு ஒரு நாள் நான் பொழைக்கணும் ஆமா அந்த வீம ஓடிடுவான் சுத்தி முத்தி பார்ப்பான் பார்த்துட்டு அவன் ஓடி போன பிறகு ஓட பிடிக்குது அப்புறம் நோண்டி எடுத்துருவான் எடுத்துட்டா நான் எப்படி இருக்கேன் கேவடி இருக்கா நான் பொழைக்கிறதுக்கு வழி சொல்றேன் டேய் நான் ஒரு யோசனை சொல்றேன் கேக்குறியா ஒரு வாசம் சொல்லியே மூட்டி ஒரு பெரிய அண்டாவை வச்சு அந்த அண்டாவுல சொல்லு பெரிய அண்டா ஓ அண்டா வெள்ள பாவு காசு வெள்ளம் காசு கொப்பரை பெருசா பெரிய கொப்பரை உயரமானாது அது நான் மறையிற அளவுக்கு பெரிய கொப்பையா இருக்கு பெரிய கொப்பரை எடுத்துட்டு வந்து 2 கொப்பரை தான் ரெண்டு இருக்குடா ஆமா மேல போட்டு மூடு உள்ள உட்கார வச்சு மேல ஒரு மூடணும் ஆமா சரி அது எடுத்தாந்து ஒரு 30 லிட்டர் நெய் விக்கெட் வந்து ஆமா அப்படியே அது உள்ள ஊத்தி ஒரு 2 டயர் கட்ட எடுத்துட்டு வந்து எடுத்தாந்து அடியில போட்டு கொள் இதுக்குள்ள நான் அந்த நெகில நான் உட்காந்துக்கணும் உட்காந்துங்க மேல இருக்கிற அந்த இன்னொரு கொப்பரையே அது மேல கவுத்தணும் நல்ல தீ கொதிங்க இதெல்லாம் எதுக்கு ஒரு நாள் அந்த வீமம் வந்தா நீ தண்ணி சுட வைக்கிறேன்னு ஏமாந்து போயிடுவான் என்ன காப்பாத்துக்கு தானே சொல்றேன் ஒரு நாள் என்ன பண்ணுவா கட்ட சவுக்கு கட்டி கீழே போட்டு எங்க இருக்கணும் உள்ள எதுக்கு நல்லா பந்துக்கணும் சரி உடனே பார்ப்போம் சுத்தி நிறுத்தி பார்த்துட்டு ஆமா கூடுவான் போன பிறகு எடுத்து பார்த்தா அது எடுத்தாது ஒரு சின்ன டப்பா நெய் எடுத்தாது சின்ன டப்பா அப்படியே எடுத்தாது புரியாத தைலம் 10 ரூபா நல்லா சம்பாதிச்சு அவங்க வேற என் கூட போறது பங்காளி இருப்பான் அண்ணகாரெல்லாம் விட்டுட்டு போறோம் பொது எங்கேயா வந்து சீக்கிரமா எப்படியாவது பிழைக்க வேண்டுமே அரமானாய் போட்டு அவன் வரவேற்று உள்ள வெளியே வரலாம் உள்ள போலாம்
இருக்கிற மாதிரியே அருளே கைது ஐயோ அந்த குதிரைக்கு இனிமே இருப்பீங்களோ பொட்டுன்னு போடுவீங்களோ சொல்றான். என்னங்க அவளுக்கு கேவலமா போச்சாடா என்னடா இல்ல இருப்பீங்களா சண்டைக்கு சண்டைக்கு நான் இருக்கும் நாட்டு மண்ணை திருட்டு தேவையா யாரும் சொல்லாதீங்க ஐயா அந்த ஐயோ தலை விதி எப்படி அப்படி நடக்கும் விதிகளே
ஈரகணம் என்று ஒரு அன்பர் 100 ரூபாய் அன்பு கணக்காக புரியுள்ளக்காக அன்புள்ள போட்டு வணக்கம் இது நல்ல விதிவசமோ நாங்க ஒரு ஆளு கூட இருக்கணும்ன்றது ஆளு கூட கையில வச்சுங்க. நான் சொல்லுமே செஞ்சுட்டா சத்தியமா எப்படி தெரியுமா பாதி நாட்டு கொடுத்துட்டா முட்டியில ரத்தம் வர போகுது. அப்பவே சொன்னேன் ஊசி நாட்டி மாட்டேன். ஓ பாதி நாடு கொடுத்துருங்க சண்டை போனா என்ன பண்ணுங்க பாத்துங்க ரோடு செஞ்சு விடு சின்ன இலை ஆமா அந்த இலைய அந்த இடத்த ஏங்க அதெல்லாம் தேவையில்ல, பாதி நாடுலாம் தேவையில்ல, ஒரு ஊரு இனமா கொடுங்க. அந்த வீம் வந்தா நாங்க சொல்லிக்கிறோம். அந்தால் சொல்றான் அந்தால் சொல்றாங்க. அந்தால் தான் ஊசி நாட்டு விடுதலை இருக்குது, அவ்வளவு கொடுக்க மாட்டேன்றான். எங்கன செத்து போறோம், வாடா வீட்டுக்கு போலாம். யாரு அம்மாவோ ஒரு ராமநாத்